சொல்லுங்க சார் குமார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் மதுரையில் ஒரு வீட்டின் அருகே கைது செய்யப்பட்டிருந்தார். ஜாமீன்ல வெளியில வந்திருக்கார். அவரின் மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள்லாம் வந்துச்சு. இதோட பின்னணி என்ன சார்? நீங்க தான் லீகல் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, அதான் கொஞ்சம் விளக்குங்கள் சார். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நன்றி சார் குமார் அழைத்ததுக்கு. முதலில் நான் தொடங்குவதற்கு முன்னாடி நீதிமன்றம், நீதிபதி, காவல்துறையினர் 3 பேருக்கும் நன்றி கூற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா எதற்கு அப்படின்னா, ஒருத்தருடைய தனி மனித சுதந்திரம், அவங்களோட பர்சனல் லிபர்ட்டி, அவங்களோட பேச்சு சுதந்திரம், இது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக இரவு 10-10:15 வரைக்குமே நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து கேட்டு அதுக்கப்புறம் ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதற்காக முதல்ல நீதிபதிக்கும் நீதிமன்றமுக்கும் நன்றி. அதற்கப்புறம் காவல்துறையினர் மிகுந்த மரியாதையான முறையில் நடந்து கொண்டதற்காக காவல்துறையினருக்கு அது ஏன் காவல்துறையினருக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா, தமிழக காவல்துறை ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே பெருமையா சொல்லிக் கொள்கிற காலகட்டத்துல அரசியல் அழுத்தம் அதிகமா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்படின்றபோது இந்த அதிகாரிகள் வந்து எவ்வளவு சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்றது நமக்கு பிராக்டிக்கலா என்ன பொசிஷன் தெரியும். அதனால அந்த காவல்துறையினருக்கும் நன்றி அப்படின்றதான் இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களோட கேள்விக்கு நீங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, மாரிதாஸ் அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு மாரிதாஸ் அவர்கள் கிட்ட, அதாவது ஒரு எக்ஸ்தலத்துல தவறான ஜோடிக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை அவர் போட்டிருந்ததாகவும் 3 பிரிவுகளுக்கு கீழே, அதாவது ஐடி ஆக்ட் செக்ஷன் 66, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் செக்ஷன் 79, 363(2), அதாவது அவுட்டேஜிங் த மாடஸ்டி ஆஃப் விமன், தவறாக ஜோடிக்கப்பட்ட விஷயத்தை பரப்பியதற்காகவும் அதை இணையதளம் மூலமாக பரப்பியதற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அதுல எங்களோட வாதம் பூர்வாங்க முகாந்திரமே இந்த வழக்குல இல்லை, தேவைப்பட்ட விசாரணையை காவல்துறையினர் செய்யவே இல்லை அப்படின்ற ஒரு இதையும் நாங்க எடுத்திருந்தோம். இது இல்லாம அரசுக்கு தேவையான ப்ரொசீஜர் ப்ராசஸ் என்னன்னு தமிழ்நாடு போலீஸ் மேனுவல், அப்புறம் இருக்கிற ப்ரொசீஜரல் லாஸ், அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உட்பட்டு அவர்கள் செய்யவில்லை அப்படின்ற சான்ஸையும் எடுத்திருந்தோம். நீதிமன்றம் அது சரி அப்படின்ற கருதி ரிமாண்டை ரிஜெக்ட் செய்திருந்தார்கள். ரிமாண்ட் ரிஜெக்ட் செய்திருந்தாலும் காவல்துறையினருக்கு மாரிதாஸ் தற்போது விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெகுலரா காவல்துறைக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு அவங்க இல்ல முக்கியமாக எதற்காக கைது செய்யப்பட்டது, யார் இது பின்னணியில வழக்கு தொடுத்தாங்க சார்? இந்த இன்னும் எஃப்ஐஆர் பப்ளிக்கா நாட் அவைலபிள். அதற்கான காப்பிக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். உச்சநீதிமன்றம் எத்தனை முறை கூறியிருந்தாலும் எஃப்ஐஆர் பப்ளிக்கா அவைலபிளா இருக்கணும், யார் ஆக்சஸ் பண்றா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் இன்னும் எஃப்ஐஆர் பப்ளிக்கா அவைலபிளா இல்லை. கைது செய்யப்பட்ட மாரிதாஸ் அவர்களுக்கும் அந்த எஃப்ஐஆர் கொடுக்கப்படவில்லை. இந்த விஷயத்திற்காக மட்டும் அவர்கள்ட்ட கூறியிருந்தாங்களே தவிர எஃப்ஐஆர் அவங்க கிட்ட கொடுக்கல. இன்னைக்கும் எங்களுக்கு எஃப்ஐஆர் ஒன்றும் கிடைக்கும். நாங்கள் காப்பிக்கு கோர்ட் மூலமாக பதிவு செய்திருக்கிறோம். அதை அவர்கள் சீக்கிரம் நீதிமன்றம் மூலமாக பெற்று விடுவோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதனால உண்மையில யாரு கொடுத்திருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதற்கு நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல முக்கியமா ஊடகத்துல வந்த செய்திகள் என்னன்னா, மினிஸ்டர் கீர்த்தனா அவங்களுக்கு அதாவது தொழில்நுட்பம் மூலமாக ஒரு புகைப்படம் பகிர்ந்தார், அதன் அடிப்படையில் தான் கைது நடவடிக்கை பாய்ந்திருக்கு அப்படின்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் யூடியூப்ல விஜய் அவர்கள் குறித்து கருத்து தெரிவித்ததுனாலும் கைது அப்படின்றத பார்க்க முடிந்தது. ஒரு கருத்து சுதந்திரம்ன்றது தமிழகத்துல இல்லையா சார்? இல்ல டெஃபினட்டாங்க. இப்போ உங்க தொலைக்காட்சி சார்ந்த நிலவரத்தையும் எடுத்து போனாங்க. தமிழகத்துல 3 தொலைக்காட்சி நிறுவனங்கள் சரியாக அவங்க சேனல் தமிழக அரசு கேபிள்ல நெட்வொர்க்ல தெரியல, கேபிள் டிவில தெரியல. ஸோ அப்படின்ற போது அந்த 3 சேனல் எதற்காக தெரியவில்லை அப்படின்ற அந்த கேள்விகள் வருகின்றன. மாரிதாஸ் முக்கியமாக மாரிதாஸ் போல இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல அரசை கேள்வி கேட்கக்கூடிய சிலர் இருக்காங்க. அவங்க மீது என்ன வழக்குகள் செலுத்தப்பட்டிருக்கு, இது இல்லாம மற்றவர்கள் மீது என்ன ஒரு பயமும் அச்சுறுத்தலும் எழுப்பப்படுகின்றது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இதை தாண்டி தாவேகாவை சார்ந்தவர்கள், இல்ல விஜய் அவர்கள் ரசிகர்கள் அப்படின்னு கோரிக்கொள்பவர்கள், இல்ல இந்த அரசை ஆதரிப்பவர்கள் அப்படின்றவர்கள் நம்ம தனியாக ஒரு கருத்தை சமூக வலைத்தளத்திலோ இல்ல பொது தளத்திலோ வைத்தால் அதற்கு என்ன மாதிரி ஒரு பதில் கொடுக்கிறார்கள், அதற்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ரியாக்ஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றது இந்த ஆட்சியில் சமூக ஆர்வலர்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ
அவர்களது கருத்தை சுதந்திரமாக அச்சமின்றி வைப்பதற்கோ கொடுப்பதற்கோ வெளிப்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம். எனக்கு அது கேள்விக்குறியாக தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சியிலும் இதே போல கைது நடவடிக்கை என்றது பார்க்க முடிந்தது. பலரையும் கைது நடவடிக்கை பண்ணியிருந்தாங்க. அது போலவே இந்த ஆட்சியும் தொடர்கிறதா சார்? யாருடைய அழுத்தமா இருக்கும் சார் பின்னணி? இந்த நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறது, இவங்க வந்து மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு நடிகர் விஜயாக இருந்தவர் வந்து நாங்க கொண்டு வருவோம், அதற்காக ஒரு வாய்ப்பு ஒரு வாக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் ஆன பின்னர் அந்த ஒரு வாய்ப்பு ஒரு வாக்கு அந்த மாற்றத்திற்கான அரசியலுக்காக தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னா அதற்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு 3 ஊடகங்கள், அதற்கப்புறம் சமூக ஆர்வலர்கள், சமூக வலைத்தளங்களில் செய்தி கொடுப்பவர்கள், இவர்களோட பொசிஷன்லாம் சொன்னோம். இது இல்லாம நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் கிட்டத்தட்ட ஆகிறது. 1 மாத காலகட்டத்துல 44 கொலைகள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் 45 கொலைகள், 74 பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், இல்ல செக்சுவல் ஹராஸ்மெண்ட், ரேப், மொலஸ்டேஷன், இல்ல கொலைகள் கூட நம்ம கணக்குல எடுத்தாங்க. இவ்வளவு வந்து 1 மாதத்துல நமக்கு பப்ளிக்கா தெரிய வந்த விஷயங்கள் இருக்கு. தெரிய வராத விஷயங்களும் இன்னும் பலது இருக்கு. தெரிய வந்த விஷயங்களே இவ்வளவு இருக்கு. அப்போ மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்னா இவங்க நான் ஆர்டரை பிரெட்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி. அந்த கேள்வியை நான் ஏன் கணக்கா கேட்கிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு அவசரம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காவல்துறையின பயன்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு அரசியல் அச்சுறுத்தலின் காரணமாக, அரசியல் தேவைக்காக காவல்துறையினர் அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னா, சென்னையில இருந்து 10 காவல்துறையினர் கிளம்பி மதுரை வரைக்கும் போய் அங்க மதுரையில இருந்து அவர்கள் வந்து மாரியாத்தா அவர்களை அழைத்து கொண்டு வந்து அப்புறம் இங்க வந்து ரிமாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அரசு பணம், மக்களின் பணம் எவ்வளவு வீரியமா இருக்கிறது, அவர்களோட காலம் எவ்வளவு வீரியமா இருக்கிறது, அவர்களோட மூளை, அவர்களோட அறிவு, அவர்களோட ஆற்றல் வந்து தகுந்த வேலைக்காக செலவினம் செய்யப்படாம தேவையில்லாத ஒரு அரசியல் அச்சுறுத்தலுக்காக எவ்வாறு செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விகள் வருகின்றன. அப்ப மக்களுக்கு தேவை லா அண்ட் ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ப அந்த 45 கொலையை கண்டுபிடிக்கிறதுலயோ, இனிமே இந்த மாதிரி கொலை நடக்காம இருக்கிறதுலயோ, இல்ல அந்த 74 பெண்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதி வந்து தடுக்கிறதுலயோ அண்ணன் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்களா அப்படின்னா எனக்கு கேள்விக்குறி மட்டும் இல்ல, சந்தேகம், வருத்தம், இது எல்லாமே சேர்ந்திருக்கு. தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி.